வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து shrimp fried rice ஓட வந்திருக்கேன். இந்த shrimp fried rice எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சாஸ் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு டிஷ் ஒரு பிரமாண பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் சீனி இருக்குது, சுகர் 1 டீஸ்பூன் இதை இதில் போடுங்க. இதில் வந்து செசமி ஆயில் இருக்குது, 1.5 டீஸ்பூன் இருக்கு, இதை இதில் விடுங்க. இப்போ இதில் வந்து 4 டீஸ்பூன் ரைஸ் வைன் வினிகர் இருக்குது, 4 டீஸ்பூன் இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து டார்க் சோயா சாஸ் இருக்குது, 2.5 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது, மிளகு பவுடர் 1 டீஸ்பூன் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1.5 டீஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ் இருக்குது, இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் சொன்னால் ஆப்ஷனல். இதில் சில்லி பேஸ்ட் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனியெல்லாம் நல்லா கரையணும். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ இதில் இருந்து 2 டீஸ்பூன் நான் பிரம்பா எடுக்கிறேன். இருக்கு பிரம்பா இந்த 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ராலை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நான் அதில் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஸோ இதில் ரால் இருக்குது, 250 கிராம்ஸ் இருக்குது. இந்த சைனீஸ் கடைக்கு போனீங்கன்னா இதை எடுக்கலாம். ஸோ இதில் 250 கிராம்ஸ் ரால் எடுத்து இதில் வால் ஒன்றுமே இல்லை, கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. 2 டீஸ்பூன் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்ச இந்த சாஸ் இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, நான் 1/8 டீஸ்பூன் உப்பு தான் போடுறேன், அந்த சாஸ்லேயும் உப்பு இருக்கிறபடியா. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது, இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வந்து 1/2 மணித்தியாலம் வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த முட்டை வந்து நான் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு இதில் 3 லார்ஜ் எக்ஸ் எடுத்து அந்த வெள்ளையாக இருக்கு மேலே வெடுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் 3 லார்ஜ் எக்ஸ் இருக்குது, பெரிய முட்டை. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நீங்கள் இப்படி அடிக்காமல் நேர முட்டையை அடித்து ஊற்றலாம், உங்களுக்கு விருப்பம்ண்டா. பட் எனக்கு வந்து முட்டையில் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ அதால் தான் நான் உப்பும் பெப்பரும் போட்டு பீட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது, நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து க்ரீன் அனியன் இருக்குது, ஸ்காலியன் 2 எடுத்து வச்சிருக்கேன், இதை பட்டி எடுப்போம். ஸோ அதில் 2 க்ரீன் அனியன்ஸ் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாக்கை வச்சு அதுக்குள்ள வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டுனான். அந்த எடுத்த வீடியோ வந்து கட் ஆகிட்டு, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இந்த வாக்கில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இந்த இருக்கிறதுல நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சோமில்ல இந்த ராலை இந்த வாக்கில் போடுவோம். ஸோ நான் ஹீட்டை வந்து ஹை ஹீட்டில் விட்டுருக்கிறேன். 2 இல்ல 3 நிமிஷம் இதை பொரிய விட்டால் காணும். அந்த ஷ்ரிம்ப் வந்து நீங்கள் ஆளும் ஓவராக குக் பண்ண தேவையில்லை. ஸோ அப்புறம் 3 நிமிஷமாக நான் இந்த ராலை வந்து இந்த எண்ணெயும் பட்டரில் போட்டு பொரிச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்பா கிள்ளி எடுப்பேன். ஸோ அந்த அதே வாக்கில் வந்து நான் அடித்து வச்சேன் முட்டை இருக்குது, இந்த முட்டையை இதில் போடுங்க. ஸோ அந்த முட்டையை வந்து நாங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த முட்டையை வந்து நல்லா பொரிஞ்சிடுது. ஸோ இதை நாங்கள் பிரம்பா கிள்ளி எடுப்போம்.
ஸோ அதே வாக்கில் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரையும் இதில் போடுங்கோ. ஸோ இந்த பட்டர் வந்து மெல்ட் பண்ண பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆக்கி இருக்குது. இந்த இஞ்சி இதில் போடுங்கோ. 1 டேபிள் ஸ்பூன் உள்ளி இருக்கு பேஸ்ட், இதையும் இதில் போடுங்கோ. இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு 1 நிமிஷம் மாதிரி இதில் வதங்க விடுவோம். ஸோ இந்த இஞ்சியும் உள்ளியும் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுது. 1 நிமிஷத்துக்கு பிறகு 1 கப் ஃப்ரோசன் வெஜிடபிள் எல்லாத்துக்கு 200 கிராம் வருது. இப்போ இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. இதில் வந்து 1 பெரிய வெங்காயம் லார்ஜ் ஆனியன்ஸ் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஒரு 3-3.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலியாக வந்து 3.5 நிமிஷம் இதை நான் வதங்க விட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து குக்ட் ரைஸ் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து அவிச்சு வச்சுனான், நீட் அவிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சுனான். இதில் 6 கப் எல்லாட்டிக்கு 800 கிராம் குக்ட் ரைஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்மதி ரைஸ், பட் உங்களுக்கு விருப்பமான ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ இது இந்த 3.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை போடுங்க. ஸோ இந்த ரைஸை போட்ட பிறகு இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாஸ் இருக்குல்ல, இந்த சாஸையும் இதில் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வந்து டார்க் சோய் சாஸ், பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் லைட் சோய் சாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ண விடுவோம். ஹீட்டை நான் கூட்டியே வச்சிருக்கிறேன் ஹை ஹீட்டில். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த இறாலை போடுங்க. இந்த இருக்க இந்த முட்டையும் சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ ஹீட்டை நான் ஹை ஹீட்லேயே வச்சிருக்கிறேன். ஸோ ஹை ஹீட்லேயே வச்சுக்கொண்டு ஒரு 3 நிமிஷம் இப்படியே விடுவோம். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கிறதுல இருந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தால் போட்ட பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அது கூட அவிய தேவையில்லை, நான் இருக்கிற சூட்லேயே வடியாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இறால்ல செய்கிற ஃப்ரைட் ரைஸ், ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் செய்து முடிஞ்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.